இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 277 நௌலவதி தில்லைத்தேவன், லண்டன், டென்மார்க் செய்திகள். டென்மார்க் செய்திகள். மன்னர் பெரடிக்சன் அவர்களும் அவரது மனைவி மேரியும் தங்கள் அரச பயணங்களில் மிக முக்கிய மறக்க முடியாத ஒன்றை, நெகிழ்ச்சியான தருணத்தை இப்போது செய்திகளுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அதாவது தேசிய அளவிலான பரோக் தீவுகளின் தேசிய விழாவான ஓலாப் சோகா கொண்டாட்டத்தின் அதனை நினைவு கூர்ந்திருக்கிறேன். டென்மார்க்கில் நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கு, சிட்டிசன் பெறுவதற்கு ஒருவர், அதாவது வெளிநாட்டு ஒருவர் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என டென்மார்க் அறிவித்திருக்கிறது. குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பத்துக்கு முன் தொடர்ந்து அவர்கள் 9 ஆண்டுகள் டென்மார்க்கில் வசிக்க வேண்டும் என்றும், இது டெனிஸ் குடிமக்கள் மற்றும் நோர்டிக்ஸ் மக்கள் மற்றும் தங்கள் வாழ்க்கை துணை அவர்கள் மாணவர்கள் டெனிஸ் சட்டத்தின் கீழ் வெவ்வேறு கால அளவை இது கொண்டிருக்கிறது. டெனிஸ் குடிமகனான ஒருவர் விண்ணப்பத்துக்கும் போது வெளிநாட்டினர் செலுத்த வேண்டிய கட்டணத்தை டென்மார்க் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. 26ஆம் ஆண்டுக்கான புள்ளி விவரம் தற்போது டென்மார்க் அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமான இணையதளத்தில் இந்த டெனிஸ் சிட்டிசன் குடிமகனாக விண்ணப்பிக்க இவ்வளவு பணம் என்று தெரிவித்திருக்கிறது. குடியுரிமை கோருவதற்கு முன்னர் மக்கள் வெளிநாட்டினர் தீர்க்க வேண்டிய கடன்களை டென்மார்க்குக்கு முதலில் கட்ட வேண்டும். இது ஒரு விதி விலக்கும் வழங்குகிறது. இது 27 இந்த 31/7 மாதத்துக்கு முதல் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உதாரணம், மாணவர்கள் கடன்கள், மழலையர் பள்ளி கட்டணங்கள், காவல்துறை அபதாரங்கள் எனவும் செலுத்தப்படாத வரிகள் மற்றும் தீர்வைகள் என்று 11 வகையான திட்டங்களை அறிவித்திருக்கிறது. உலகளாவிய ஆய்வு ஒன்றின்படி வேலை வாழ்க்கையும் சமநிலையில் இருப்பதாக டென்மார்க் முதலிடத்தில் இருக்கிறது. அங்கு குடியேறும் வெளிநாட்டினர் தங்கள் சொந்த நாடாக கருதும்படி டென்மார்க்கின் பிற்பாதியில் அதனை உணர்வதாகவும் 1000 பேரின் கருத்தை கணிப்பாக எடுத்து இதனை தெரிவித்திருக்க. இது ஒரு பெரிய ஆய்வு முன்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தனது மீட்பு மற்றும் மீள்திறன் திட்டத்தை நிறைவு செய்த முதல் நாடாக டென்மார்க் விளங்குகிறது. டெனிஸ் திட்டமிட்டவாறு பசுமை மற்றும் ஆற்றல் மாற்றத்துக்கு அதிநவீன ஆராய்ச்சியை உணர்விக்கிறது. புதுமையான போட்டி தன்மையை வாய்ந்த சூழலை நோக்கிய முக்கிய மைல்கல் இதுவாகும். இராணுவ சேவையை தொடங்கிய டெனிஸ் அரச குடும்ப முதல் பெண் இசபெலா. இராணுவ சேவையை தொடங்கிய முதல் டெனிஸ் அரச குடும்பத்தை சேர்ந்த சபேலா வரலாறு படைத்துள்ளார். ஊதியத்தை மறுத்துள்ளார். அவர் ஆவணி 3 அவர் இந்த இராணுவ படைத்தளத்தின் காவலர் படைப்பிரிப்பில் 11 மாதங்கள் தொடர்ந்து சேவையை உள்ளதாக சிபேலா அறிவித்திருக்கிறார். மேலும் தொடர்வது இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தில் இப்போது யுகேயில் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் EMR, இது 1 சனிக்கிழமை அன்றும் 8 சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை, அதைத் தொடர்ந்து 15 சனிக்கிழமையில் பணிபுரியும் RMT உறுப்பினர்கள்
எவரும் இந்த சேவையில் நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக EMR இதனை அறிவித்திருக்கிறது. மேலும் இங்கிலாந்து நாட்டை விட்டு வெளியேறி வரும் மக்கள் தொடர்ந்து வெளியேறி கொண்டு வருகிறார்கள் என்று தேசிய புள்ளி விவர அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. 25ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு சுமார் 27,000 வெளியேறி இருக்கிறார்கள். தேசிய புள்ளி கணக்கு அலுவலகம் தெரிவித்துள்ளது. விலைவாசி உயர்வு, வீட்டு வாடகை உயர்வு, போக்குவரத்து செலவு, அத்துடன் நீண்ட பயணம் செய்து வேலைக்கு செல்ல வேண்டிய காரணமாக மக்கள் வேறு நாடுகளை நோக்கி குடிபெயர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.